வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி உடைய பிசிக்கு உண்டான கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா, காவலர் தேர்வுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்க பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சார் கட் ஆஃப் வரும்? இந்த கட் ஆஃப்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்திருக்கு? இதை எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சென்ற ஆண்டு வேகன்ஸிஸ கம்பேர் பண்றப்ப இந்த ஆண்டு என்னவாக இருக்கும்? அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாமே குழப்பத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஆண்களுக்கு என்ன கட் ஆஃபு, பெண்களுக்கு என்ன கட் ஆஃபு இப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கம்யூனிட்டி வைஸாகவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ யூஎஸ்ஆர்பி, ஸோ தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸோடைய கட் ஆஃப், இந்த பிசிக்கு உண்டான கட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ப்ரிடிக்டட் பண்ண கட் ஆஃப் தாங்க. இது கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ 2022 வேக்கன்சிஸ் 3552ங்க. அதே மாதிரி 2023 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3359ங்க. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதற்கு ஏற்றாற் போல் கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்களை சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஆண்கள் கேட்டகரி தனியாக இருக்கும், அதே மாதிரி பெண்கள் கேட்டகரி தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 58 மார்க்கு, அதே மாதிரி பெண்களுக்கு 52 மார்க்குங்க. ஸோ பிசி எம்பிசிக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல். பிசி முஸ்லீம் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இவங்களுக்கும் 58 மார்க் வரும். பெண்களுக்கும் 56லேருந்து 58 மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம். ஓகேங்களா? ஸோ இந்த பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். இவங்களுக்கு அதிகமாக ஆட்கள் இல்லாதனால கொஞ்சம் குறையும். ஆண்களுக்கு 48, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 46லேருந்து 48 வரைக்கும் வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. இதுலேருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் முன்ன பின்ன போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு கடைசியாக நம்ம பார்க்கலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 58 தாங்க. ஸோ பேசிக்காக அந்த 58ன்றது எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் ஆனது. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 57லேருந்து 58. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மற்றும் எஸ்சிஏ, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டகரிக்கு வரப்ப அவங்களுக்கு 56. அதே மாதிரி பெண்கள் கேட்டகரிக்கு வரப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 54லேருந்து 55 வரைக்கும் இருந்தாலே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 70 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 60 எடுத்தாலே போதும். ஸோ லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 38 இருந்தாலே நிறைய பேர்த்துக்கு கம்யூனிட்டி வைஸாக போக்குறப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நிச்சயமாக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.